நடக்குது நம்ம நாட்டுல எல்லாருக்கும் புரியுது இல்ல நமக்கு பிள்ளைங்களை டாக்டர் சொல்லியிருக்காங்க ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் சரியா ஸ்கிரீன் அடிக்குதா? ஆ நாங்கள் அன்றைக்கு புதிய ஒரு பகுதிக்கு போகிறோம். கல்கலா. இது ஆல்ரெடி நான் படிச்சுக்கிறேன் அப்படியா? ஆ எங்களுக்கு திருப்பி நாங்கள் மிச்சம் ம், கஷ்டப்பட தேவையில்லை. உதாரணங்களை மட்டும் பார்ப்போம். பட் அதில் சில விஷயங்களை படித்த விஷயங்கள் மறக்க இயலாது. ஏன்னா என்னென்ன படிச்சீங்க சட்டங்கள் போகுது சொல்லுங்க. கல்கலரையா சட்டம் எழுத்தோட செகண்ட் செகண்ட் லெவல்ல என்ன 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 படிச்சிருக்கீங்க? செகண்ட் லெவல்ல நாங்க கல்கலா படிச்சேன் கல்கலா படிச்சிருக்கீங்களா? முந்தி படிச்சேன் இப்பதானே கேட்டேன். இப்ப கல்கலாக்கு இப்ப கல்கலா வந்தீங்க. இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கீங்க? ஷத்து ம். சுக்குன் செய்யப்பட்ட நூறு மீன் அப்படியா அதெல்லாம் படிச்சிட்டீங்களா? என்னமாடா இது வரைக்கும் படிச்சுக்கிற சட்டத்தை கேட்டா படிக்க வேண்டிய சட்டம்லாம் சொல்றீங்க. சரி 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 ரா எத்தனை படிச்சீங்க? இப்ப நீங்க இப்ப கல்கலா செய்ய பாக்குறதுக்கு முன்னுக்கு நாங்க படிச்சதோல ஓ கல்கலாக்கு முன்னுக்கு படிச்சதுல படிச்சிட்டீங்களா இப்ப? இல்ல படிக்கலையா? அது சரி. படிச்ச ஆனா அஹ், ரா வந்து இதுக்கு பிறகு வர எதுக்கு பிறகு? கல்கலாக்கு பிறகு கல்கலா அப்புறம் வரும் அப்படியா? அப்போ உலகம் படிக்கலாம் அப்படிதானே? என்ன படிக்கல அப்படியா? படிச்ச இப்ப நீங்க நீ படிக்கல நான் சொல்லல. என்ன படிச்சீங்க இப்ப? அஹ், ரா சுக்குன் செய்யப்பட்ட ரா மெல்லினமான ரா அவ்வளவுதான் படிச்சு அப்படியா? அஹ், அவ்வளவுதானே படிச்சிக்குது. அஹ், 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 என்ன நாங்க ரா ரார சட்டங்களும் சில டைமுக்கு வித்தியாசமா வர அதை படிச்சேன் படிச்சதெல்லாம் சொல்லுங்க. நீ என்னெல்லாம் படிச்சிருங்க அதை சொல்லுங்க பாப்போமா. இந்த படிச்சது மறந்துன்னு சொன்னா திருப்பி புதிய இடத்துக்கு போய் பிரயோசனம் இல்லை. அஹ், ம். நாங்க ரார அஹ், ரார வசனங்கள் சில டைமுக்கு அஹ், வித்தியாசமா வருகும் அதுக்கு சட்டங்கள் நாங்க பார்த்தோம் அஹ், நாங்க சரி வல்லினம் படிச்சிருக்கீங்க அப்படியா? அஹ், படிச்சீங்களா இல்லையா? படிச்சுட்டேன் படிச்சுட்டு மெல்லினம் படிச்சிட்டீங்களா? அஹ், படிச்சிட்டீங்க. வல்லினம் மெல்லினம் வேற? சுக்குந்தப்பட்டதா சுக்கூன் செய்யப்பட்ட வேற? மூணு. ரார சட்டங்களோ வித்தியாசமா வர ம்.
ரார சட்டங்கள் சில டைமுக்கு வித்தியாசமா வர. சில டைம் வித்தியாசம் வரா. அந்த வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். ஆஹ் அதுல செய்யற வித்தியாசமா வர முறையால் ஆஹ் அந்த அதுல 3 முறை இருக்கிற. ம். ஒன்னாவது முறை சுக்குன் செய்யப்பட்ட ம். ராக தொடர்ந்து ஆஹ் வல்லின வல்லின வல்லினம்ன்ற ஒரு எழுத்தொரு வந்து சொன்னா நாங்க எப்பயும் அதை வல்லினமாக தான் ஓதுவோம். திருப்பி சொல்லுங்க எப்படி. ராக்கு ராக்கு பிறகு வல்லினம் வல்லினமான எழுத்தோல் வந்து சொன்னா நாங்க எப்பயுமே ராவை வல்லினமாக தான் ஓதுவோம். ரெண்டாவது. ராக்கு முன்னுக்கு ஹம்சத்தல் வசல் வந்து சொன்னா நாங்க எப்பயும் வல்லினமாக தான் ஓதுவோம். ஹம்சத்துல் வசல் வந்து சொன்னா நாங்க வல்லினமாக ஓதுவோம். வந்துச்சுன்னா எப்போ வல்லினமாக தான் ஓதுவோம். முடிஞ்சா ரெண்டு தானா. இல்ல மூணாவது. ம். மூணாவது ரா ரா சுக்குன் செய்யப்பட்ட இப்ப வசனத்துல கடைசிக்கு ரா வரக்கிட்ட நாங்க சுக்குன் செய்யப்பட்டு சுக்குன் வச்சு நிப்பாட்டுவோம். அந்த டைம்ல அதுக்கு பின்னுக்கு சுக்குன் செய்யப்பட்ட யா வந்து சொன்னா நாங்க எப்பயும் மெல்லினமா தான் வச்சுவோம். கொண்டு செஞ்சு வசனத்துல கடைசியில வந்தாவா வசனத்துல நிப்பாட்டு இடத்துல வந்தால எப்படி. நிப்பாட்டி ஆ நிப்பாட்ட இடத்துல நிப்பாட்டத்திலயா வசந்த கடைசிலையா. நிப்பாட்ட இடத்துல சூரா. ஓ சரி. ரா பத்தி படிச்சிருக்கீங்க. ராட விஷயம் ஓகே. அது ராகு பண்ண படிச்சீங்க. ராக்கு பிறகு நாங்க ஷத்து படிச்ச. அதுடா. சந்தேண்டா. நீங்க எனக்கு மறுவா ராக்கு ராவ சன்னி தந்த பிறகு ஷத்து படிச்சோம் கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு. சத்துனா சத்துனா சும்மா சத்து எப்படி சத்து வரும் சத்து எப்படி எழுதுறது அப்படியே படிச்சீங்க. இல்ல ஆ நாங்க ஷத்துர எப்படி நாங்க நீண்டு இப்ப ஷத்துல நாங்க இப்ப நூனுக்கு ஷத்து வந்து சொன்னா நாங்க எப்படி நிப்பாட்டுறோம் மாதிரி பார்த்தோம். இல்லைங்கள. ஷத்துல எப்படி நாங்க ஓதுவோம் இந்த வார்த்தை. சத்துல எப்படி இல்லைங்க. சட்டம் என்ன படிச்சீங்க ரெண்டாவது. சத்த பத்தி படிச்சீங்க அப்படியா. தலைப்பு தலைப்பு என்ன ரெண்டாவது தலைப்பு. முதலாவது படிச்சீங்க ரா. ராவோடு தொடர்பான சட்டங்கள். ரெண்டாவது தலைப்பு சத்தோடு தொடர்பான சட்டங்கள் அப்படியா. இல்ல அப்படின்ற தலைப்பு ரெண்டாவது.
வந்துட்டா ஓ என் மறந்தீங்க அப்ப திருப்பி அந்த பாடத்தை படிச்சுட்டு வருவோம் வழி இல்லை புதிய பாடத்துக்கு வரையில அது படிக்க படிக்க மறந்துட்டு வரேன்னு சொன்னா என்ன செய்யுது எனக்கு எந்த படிச்ச ஞாபகம் இருக்கிற தலைப்பு மட்டும்தான் தெரியும். எந்த படிச்ச ஞாபகம் இல்லாட்டி தலைப்பு ஞாபகம் இல்லை கேளாது ரெண்டும் பிள்ளை நீங்க யாருன்னு தெரியாம நான் உங்களுக்கு கிளாஸ் செய்யல முதல்ல சொன்னீங்க ரா பத்தி தான் படித்தோம் அது ஓகே ரா தான் அந்த ராக்குள்ளெல்லாம் உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்டேன் கேள்விக்கு பதில் சொன்னீங்க இப்ப ரெண்டாவது தலைப்பே இல்லைன்னா கேள்வி கேட்க மாட்டேன் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்க தெரியாது தலைப்புன்னு சத்து சத்தை பத்தி படிச்சோம்னா என்ன சத்து சத்தை எப்படி எழுதுறது படிச்சீங்களா சத்தை எப்படி கையால கீறி பார்க்கன்னு படிச்சீங்களா அல்ல சத்து எப்படி வரும்னு படிச்சீங்களா என்ன படிச்சீங்க அஹ் நாங்க ஷத்துர வசனங்களோட ஷத்து வார சந்தர்ப்பங்கள் பார்த்தோம். விலங்கல்ல வசனங்கள்ல சத்துகள் வார சந்திருப்பாங்க அப்படியா சத்துகள் வார சந்தர்ப்பங்கள் பார்த்தோம். ஆ வேற அஹ் நான் இப்ப புதிய தலைப்பு படிச்சுக்கிறப்ப எனக்கு இப்ப புதிய தலைப்புன்னு கேள்விப்படுது சத்துகள் வசனத்துல வாரது ஒரு தலைப்பு என்ன சட்டம் அதுல என்ன சட்டம் இருக்குது சத்துகள் வந்தா உதாரணத்துக்கு ரா வருது ரால சத்து இருக்குது என்ன சட்டம் அதுல பா வந்து பால சத்து என்ன சட்டம் என்ன சும்மா செய்யாமாண்ணா சத்துல சட்டம் சட்டம் மட்டும் இல்லை அப்படியா சும்மா சத்தா பத்தி பார்த்தோம் அப்படிதானே சத்து எப்படி வரும் அப்படியா அஹ் ஆ அஹ் ஆமா. இப்ப திருப்பி நானும் படிப்போம் அதை செய்ய வழி இல்லை அடுத்த படத்துக்கு போயிடல அது மூணாவது முறை படிக்க போறோமா எத்தனை முறை மூணாவது மூணாவது முறை படிக்க போறோம் என்ன செய்யற தலைப்பை வைத்து பார்க்கணும். அவ்வளோத்தையும் பார்க்கணும் சட்டத்தை நான் ஃபுல்லாக கேட்பேன் இப்போ இது ஒரு சட்டம் ஒவ்வொரு கிளாஸ்லையும் படிச்ச சட்டங்கள் அவ்வளோத்தையும் எவ்வளோக்கு நீங்க ஃபாஸ்ட்டாக ரிப்பீட் பண்ணீங்களோ டைம் மிச்சம் இருந்தால் மட்டும்தான் புதிய சட்டத்துக்கு போகிறது அல்லது புதிய சட்டம் பார்க்கல ஏன்னா நீ மறக்கிறேன் மறந்தாதான் மறந்து செய்ய வழி இல்லை ஓகே தாத்தா தாத்தா ஜெயம் சொல்லுவோம்